Vendamal Engineering College. Build the foundations of tomorrow. Admissions open. Apply now. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் புலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார், தேர்தல் முடிவுகளை நீங்க பார்த்திருப்பீங்க. அதன் பிறகு அதிமுகவுல மிகப்பெரிய ஒரு பிளவு அப்படின்றது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் என்னன்னா, இபிஎஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த 22 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு ஒரு குரலும், இந்த 25 பேர்கள் மேல, அதாவது தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்த இந்த 25 பேர்கள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கமும் இருக்கு. நீங்க ஒரு பத்திரிகையாளர்களை தாண்டி ஒரு சட்டம் படித்தவரா இருக்கீங்க. சோ இந்த விவகாரத்துல யார் மீது நடவடிக்கை எடுக்கணும், இது எதை நோக்கி போகும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு பக்கம் தான் நியாயம் இருக்கிறதா பாக்குறேன். முதல்ல கிட்டத்தட்ட இதுல என்னன்னா, நீங்க மொத்த சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை 47. நீங்க ஒரு போட்டி அதிமுக அல்லது பிளவு அப்படின்னு நம்ம சொல்லணும்னா 32 பேர் போகணும் அவர்கள் பின்பாக. நீங்க வேலுமணி, சி.வி. சண்முகம் அவர்கள் தரப்புல 32 பேர் இருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பலவீனம். பட் அப்படி இல்ல, 25 பேர் தான் இருக்காங்க. அது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. நீங்க அப்படியான ஒரு சூழல்ல கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் கொறடாவே நியமிக்க முடியும். அதுதான் அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணை தெளிவுபடுத்துது. அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, இன்றைக்கு கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இவர்களை தகுதி நீக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்க முடியும். ஏன்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் தான், படிவங்கள் இவர் தான் கையெழுத்து போட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கைதான் இதுல ஓங்கும் அந்த சட்டத்தின் பார்வையில் நம்ம பார்த்தா. ஆனா இது அதிமுகவுக்கு பின்னடைவான்னு கேட்டா பின்னடைவு. அங்க இருவேறு குரல்கள் இருக்கிறது, ஒரு மாற்று கருத்தை பேசுவது, ஒரு 22 எம்எல்ஏக்கள் அவருக்கு எதிராக 25 எம்எல்ஏக்கள் இருக்கிறது. இது எல்லாமே ஒரு கட்சியாக அவர்களுக்கு பெரிய பின்னடைவு. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபாநாயகர்கிட்ட மனு கொடுத்தால் தகுதி நீக்கம் வரையும் போலாம். ஆனா சபாநாயகர் எங்க தகுதி நீக்கம் செய்வாரு? சபாநாயகருக்கு தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தவங்க தான் தகுதி நீக்கம் செய்யுங்கிறாங்க. அப்ப இங்க எல்லா வகைகளிலும் அதிகார துஷ்பிரயோகம் கட்டமைக்கப்படுகிறது. இன்னொரு கோணத்துல பாத்தீங்கன்னா, கட்சி பிளவாகுது. 2 கூறுகளை நிக்கிறாங்க. முதல்வர் அதில் பிளவுபட்டவர்கள்ட்ட கிளர்ச்சியாளர்களை போய் சந்திக்கிறார் விஜய் அவர்கள். இது எப்படி முதல்ல சரியான அணுகுமுறையா இருக்கும்? அப்ப இது எல்லாமே சேர்ந்து ஒரு அதிகார துஷ்பிரயோகம். மற்றவர்கள் குதிரை பேரம்ங்கிறாங்க, நான் குதிரை பேரம்ங்கிற வார்த்தையை கூட தவிர்க்கிறேன். அதிகார துஷ்பிரயோகம். இது முதல்ல அதிகாரத்தை அடைவதற்கான போட்டி. அவன் இங்க அதிமுகவுக்குள்ள இருந்து ஒரு டீம் விலகி போனா நமக்கு அமைச்சர் கிடைச்சிரும். கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு தான் அது. பட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதும் தவறு இருக்கிறது. இப்படி பிரிந்து போனவர்கள் எல்லாம் போகட்டும் விட்டா அதிமுக என்பது ஒரு பெரிய ஆலமரங்க. கிட்டத்தட்ட தொன்று தொட்டு அது 33 ஆண்டுகள் ஆண்ட ஒரு கட்சி, அவ்வளவு பாரம்பரியமிக்க கட்சி. அந்த கட்சி தொடர்ந்து 10 தோல்விகளை சந்திக்கிறது. அவரும் விலகி சென்றவர்களை அரவணைக்கணும். அது இல்லைன்னா அது பெரிய சிக்கலுக்கு தான் உள்ளாக்கும். ஏன்னா விஜய் போன்ற புதிய பிளேயர் வந்துட்டாங்க. இனி நீங்க உங்களுக்குள்ள சண்டையிட்டீங்கன்னா அதிமுகவுடைய தொண்டர்கள் விஜய் பக்கம் நகர்ந்துருவாங்க. அவங்களுக்கு திமுக எதிர்ப்பு மட்டும்தானே. அதை விஜய் செய்யறாரு, அரசியல் எதிரின்னு திமுகவை சொல்றாரு, பாஜகவை திட்டமாட்டுறாரு. 2021லயுமே ஒரு பிளவு அப்படின்னு நடந்தது. பட் அதுல எடப்பாடி அவர்கள் ஸ்டாண்ட் பை பண்ணியிருந்தாரு. அப்போ சூழலுக்கும் இப்போ இருக்கிற சூழலுக்கும் என்ன வித்தியாசமா இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல, இப்பொழுது சட்டமன்றத்திற்குள் அவர்கள் இரு கூறுகளாக பிளவுபட்டு இருக்கிறாங்கல்ல. அன்னைக்கு கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. 18 பேர் தகுதி நீக்கம் வரையும் போனது. ஒரு காலகட்டத்தில் ஓபிஎஸ் முரணாக இருந்தார். ஓபிஎஸ் அவர்களோட ஓபிஎஸ், உரத்தநாடு வைத்தியலிங்கம் அவர்கள், கிட்டத்தட்ட மனோஜ் பாண்டியன் அவர்கள், உசிலம்பட்டி தொகுதியில் ஜெயித்த ஐயப்பன், 4 பேர் இருந்தாங்க. அது எண்ணிக்கையில குறைவு. நீங்க 18 அப்படிங்கிறது அவர்கள் 130 வரை ஜெயித்த இடங்கள்ல 18. நீங்க 4 பேர் அப்படின்னு சொல்றது, ஓபிஎஸோடு இருந்த 4 பேருங்கிறது 66ல 4. இன்னைக்கு 47ல 25 என்பது ஒரு பெரிய எண்ணிக்கை. ஒன்று, அது பெருத்த சேதத்தை உருவாக்கும். இன்னொன்று, விலையை நிற்கிறவங்க யாரு? இங்க ஓபிஎஸ் இருக்கிற பொழுது ஓபிஎஸ் ஒரு முகம், அவரை சார்ந்த அவருடைய வழித்தோன்றல்கள், அவரை ஆதரிக்கக்கூடியவங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைவான பேர் இருப்பாங்க. டிடிவி தினகரன் அவர்களுக்கு அது பொருந்தும். இப்ப அப்படி இல்லையே, தலகர்த்தர்கள். இந்த கோயம்புத்தூர்னா வேலுமணி இந்த தடவை தான் 10ல் 1 தான் ஜெயிச்சிருக்காரு. போன தடவை 10க்கு 10 ஜெயிச்சு கொடுத்தவர். சி.வி. சண்முகம் மாநிலங்களவையில குரலாக இருந்தவர். அடுத்ததா பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த மாதிரியான நபர்கள், விஜயபாஸ்கர். நீங்க கோவிட்டை சரியா கையாண்டேன்னு எடப்பாடி பழனிசாமி கிரெடிட் எடுக்கணும்னா, கோவிட் நேரத்துல சுகாதாரத்துறை அமைச்சர் இருந்த விஜயபாஸ்கருக்கு அந்த கிரெடிட் போகணுமே. அப்ப இந்த மாதிரியான தலகர்த்தர்கள் இழக்கிறது அதிமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். நீங்க கேட்டத மாதிரி 21ல அவர்களிடம் ஆட்சி இருந்தது. அந்த ஆட்சி என்கிற ஒரு கட்டில் இருந்ததுனால அந்த எதிர்ப்போ பிளவோ கட்சியில எதிரொலிக்காது. 2021 தோல்விக்கு அப்புறம் ஒரு பெரிய பிளவு நடந்துச்சு. அந்த டைம்ல எடப்பாடி ஸ்டாண்ட் பை பண்ணாரு. இப்போ அதற்கான சூழல் இருக்கா எடப்பாடி கிட்ட?
இல்ல இப்பொழுதும் இருக்கிறதுன்னு தான் நான் பாக்குறேன். அதனாலதான் இன்னைக்கு வேலுமணி அவர்கள் ஒரு மாறுபட்ட அறிக்கையை கூட நான் பார்த்தேன். அது வந்து சட்ட ரீதியா சொல்றீங்களா? சட்ட ரீதியாகவே இருக்கு. சட்ட ரீதியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்தால் அவர் நீதிமன்றத்துக்கோ இதே நாடு, ஏன்னா கிட்டத்தட்ட சபாநாயகர் நீக்கோர எனக்கு நம்பிக்கை இல்லை. அவர் கிட்டத்தட்ட என்ன செய்வார்னா தகுதி நீக்கம் கோரலாம். இந்த எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம், அங்கேயும் அவருக்கு ஒரு ஆபத்து தானே இருக்கு. நீங்க கட்சியை அவர் கட்டுப்படுத்திடுவார். இன்னொன்னு பாருங்க, பொதுச் செயலாளர் இன்னைக்கு நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். நாளைக்கு பொதுக்குழுவை கூட்டணும். ஆண்டுக்கு ஒரு முறை உங்களுக்கு தெரியும், தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் ஆண்டுக்கு ஒரு முறை பொதுக்குழுவை கூட்டணும். பொதுக்குழுவை கூட்டினா அவரோட தலைமைத்துவத்துக்கு கேள்விக்குறியாக்கலாம். மாவட்ட செயலாளர்கள் கூட தூக்கிட்டாரு. அவர் பொதுச் செயலாளரா வரம்புக்கு உட்பட்ட அதிகாரங்களோடு இருக்கிற பொழுதே மாவட்ட செயலாளர்களை கூட கட்டக்கடி தூக்கிட்டார். அவருடைய எம்எல்ஏ பதவிகளை தகுதி நீக்கம் செய்யறதுக்கான நடவடிக்கைகள்ல இறங்குறதுக்கான முயற்சியில் இருக்கார், முஸ்லீம்ல இருக்கார். அப்ப ஒரு பக்கம் எம்எல்ஏ பதவியை பறிக்கிறதுக்கு முயற்சி, இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர் பதவி போயிருது. இவருக்கு ஆதரவு மாவட்ட செயலாளர்களை கொண்டு வர்றாரு. அப்ப அதையெல்லாம் சேர்த்து கூட்டி கழிச்சு பாருங்களேன். எடப்பாடி கட்சியை கட்டுக்குள் வைத்துக்குவார். ஆட்சிக்கு போகணும்ல, அதெல்லாம் கட்சிக்கு அழகு. நீங்க கட்சியை உங்கள் கட்டுக்குள் வைப்பது ஒரு அழகுன்னா ஆட்சி கட்டிலுக்கு கொண்டு போகணும்ல, அந்த இடமும் அவருக்கு பெரிய தொய்வா மாறிடும். இன்னொன்று மிக முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா, இவர்கள் பிளவுபட்டு இருக்கக்கூடியவர் எடப்பாடி தொண்டர்கள்ட்ட பேசணும், எங்க பேசுவார், எந்த வழியில பேசுவார்? இப்ப நீங்க பிரதான காட்சி ஊடகங்கள் இருக்கு, முழுக்க எடப்பாடி பேட்டியே காட்டிட்டு இருப்பாங்களா? முடியாது. அப்ப நமது அம்மால பேசணும், கட்சியினுடைய பத்திரிகை. அந்த நமது அம்மா இன்னைக்கு வேலுமணி அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. நேற்று நாளிதழ பார்க்கிறேன், எடப்பாடிக்கு எதிரான செய்திகளாக வருது. நியூஸ் ஜே அது சிவி சண்முகம் கட்டுப்பாட்டுல இருக்கு. எடப்பாடி அவர்களுக்கு எதிராக செய்திகளாக அதுல வருது. அப்ப கிட்டத்தட்ட தொண்டர்கள்ட்ட பேசுவதற்கான ஒரு தளத்தை அவர் இழந்திருக்கிறார். அதெல்லாம் அவருக்கு பின்னடைவு. சட்ட ரீதியாக எடப்பாடிக்கு பின்னடைவு இல்லை. எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாருமே வந்து எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்கன்னு நம்ம பாக்குறோம். பட் தொண்டர்கள் அப்படின்றவங்க எடப்பாடிக்கு ஆதரவா இருக்காங்களா? இல்ல, தொண்டர்களை பொறுத்தவரை தோல்வியின் விரக்தியில இருக்காங்க. நீங்க அது எடப்பாடி ஆதரவு, சிவி சண்முகம் ஆதரவுங்கிற மனநிலையை நாம் தாண்டி தாவேகா பக்கம் நகர்ந்தா தப்பிச்சுக்கலாமா நிறைய பேர் இருக்காங்க. அந்த இடம் தான் ஆபத்துங்க. அந்த இடம் ரொம்ப ரொம்ப ஆபத்து. கீழே கடைமட்ட தொண்டன். நீங்க திமுகவை பொறுத்த வரைக்குங்க, எம்ஜிஆர் உயிரோடு இருந்தவரை 13 ஆண்டுகள் எதிர்கட்சி, 2011 இருந்து 21 வரை ஜெயலலிதா பீரியட்ல எதிர்கட்சி. ஆனா அதிமுக அப்படி இல்லை, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகாரத்துக்கு வந்துருவாங்க. அதிகாரம் 10 ஆண்டுகள் இல்லாம அவங்க இருந்ததே இல்லை. இப்ப சாமானிய தொண்டர்கள்ட்ட நம்ம பேசுறப்ப தாவேக்கா போனா மரியாதை இருக்குமா, தாவேக்கால சேர்த்துக்குவாங்களா, அங்க ஏதாவது பொறுப்பு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, தொடர்ந்து 10 தோல்விகளை காட்டிட்டாங்க. அதனால ஏற்பட்ட விளைவு. ஆனா தொண்டர்கள்ல நீங்க சிவி சண்முகம் அப்படின்னா ஒரு விழுப்புரத்துல தாங்க செல்வாக்கா இருப்பாரு, விஜயபாஸ்கர்னும் புதுக்கோட்டையில தான் இருப்பாரு, வேலுமணினா கொங்கு பெல்ட்ல மட்டும்தான் செல்வாக்கு இருக்கும். நீங்க தெரிந்தோ தெரியாமலோ, ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாட்டாலும் 4.5 ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டார்ல எடப்பாடி. குடிமராமத்து திட்டமா இருக்கலாம், 7.5% இடஒதுக்கீடா இருக்கலாம், கிட்டத்தட்ட அரியற்று ஆல் பாஸ்போர்ட்டா இருக்கலாம், மக்கள் மத்தியில மாசு இல்ல, கட்சியினர்கள் கிட்ட அவருக்கு அறிமுகம் இருக்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அவர்களை மிஞ்சி இவர்கள்லாம் ஆளுமை இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். இந்த நேரத்துல நிகழ்நேரத்துல நான் சொல்றேன். நீங்க ஒரு உதாரணத்துக்கு கேள்வி என்னன்னா, தொங்கு சட்டமன்றம் அப்படின்றது அமைஞ்சுது, யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல. எடப்பாடி அவர்கள் வந்து தாவேக்காவை தான் ஆதரிச்சிருக்கணும், அந்த ஒரு தவறை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவி சண்முகம் ஒரு பக்கம் சொல்றாங்க. திமுகவோட வந்து ஆட்சி அமைக்கிறதா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பாயிண்ட முன்வைக்கிறாங்க. இப்போ தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படிங்க தாவேக்காவை ஆதரிக்க முடியும்? இல்ல, அது முதல்ல ஒரு லாஜிக்கலா பாருங்க. கிட்டத்தட்ட மும்முனை போட்டியாக களம் இருந்திருக்கிறது. விஜய் ஜெயித்திருக்கிறார். விஜய் முதல்வராகிற இடத்துல நான் போய் வாலண்டியரா போய் அதிமுக நாங்கள் ஆதரவு தருகிறோம் அப்படின்னு அவர்கள் சொன்னாங்கன்னா அது அதிமுகவுக்கு தானே பலவீனம். நீங்க 30 ஆண்டுகளுக்கு மேல தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு கட்சி, நீங்க அப்ப மந்திரி சபைக்கு அலையிறோம் தானே அர்த்தம். அதுக்கு பேரு கட்சியை காப்பாற்றணும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்ல நியாயப்படுத்த முடியாது. அதுதான் நான் கேட்கிறேன். விஜயோட கூட்டணி வைத்தால் எப்படி கட்சியை காப்பாற்றப்படும்? முதல்ல இப்ப காங்கிரஸ் விஜயோட கூட்டணி வச்சிருச்சு. ஒரு தெளிவான ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். காங்கிரஸ் விஜயோட கூட்டணி வைத்து விட்டது. அந்த கூட்டணி வச்சிருக்கிறதுனாலேயே காங்கிரஸ் இன்னைக்கு கடைக்கோடி வரைக்கும் காங்கிரஸ் 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 மக்கள் பேசுறாங்களா? வேணுமானால் கூடுதல் சீட்டுகளை வாங்கலாம், அடுத்த தேர்தலில் கூடுதல் சீட்டுகளை வாங்கலாம். இந்த 5 ஆண்டுகள்ல தாவேக்காவை விமர்சித்து எங்கேயாவது ஒரு இடத்துல காங்கிரஸால பேச முடியுமா? வரக்கூடிய 5 ஆண்டுகள்ல. அப்ப அதிமுக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பாலிடிக்ஸ் பண்ணணும். ஆண்ட ஒரு கட்சி, அந்த கட்சி எதிர் அரசியல் தான் செய்ய முடியும். நீங்க விஜயோட சேரணும்னா தேர்தல் நேரத்துல சேருங்க, அடுத்த தேர்தல அதிகமான தொகுதிகளை வாங்குங்க. அதிகமான தொகுதி உங்களுக்கு எப்போ வரும்? இப்ப நீங்க 47 சீட்டு ஜெயிச்சிருக்கீங்க, நான் இப்படியே கேட்கிறேன். அதிமுக ஆட்சியை பகிர்ந்து கொள்கிறது. அடுத்த தேர்தலில் தாவேக்கா தாங்க பெரிய கட்சி. அதிமுக 40 சீட்டு தரேன்னு சொன்னாருன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு 8 சீட்டு வாங்கிக்கங்கன்னாருன்னா
நீங்க 8 தொகுதியில டெபாசிட் இழந்தீங்க, 8 சீட் தான் நான் தர முடியும் அப்படின்னு சொன்னார்னா அப்ப அந்த கட்சியினுடைய வலிமையை எப்ப காட்ட முடியும்? நீங்க கூட்டணிக்குள்ள போனா அனுபவிக்கலாம். எதிர்வரிசையில நிக்கிற பொழுதுதான் கட்சியை வளர்க்கலாம். கட்சி வளராதுங்க. நீங்க போய் தாவேக்காவோட கூட்டணி போனீங்கன்னா இங்க இருக்கக்கூடியவர்களுக்கும் தாவேக்காவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாகும். இங்க இருக்கிறவங்க அங்க பக்கம் நோக்கி நகர்றதுக்கு ஒரு பாலம் போட்டு கொடுத்த மாதிரி ஆயிரும். நான் களத்தை பார்த்த அனுபவத்துல சொல்றேன். இப்ப அதிமுக என்னைக்குமே வரலாற்றுல 10 ஆண்டுகள் எதிர்கட்சியா இருந்ததே இல்லை. இப்போ அந்த எதிர்கட்சியின் அந்தஸ்து கூட போயிடுச்சுன்னும் போது இப்ப ஏதோ 2 ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஒண்ணு திமுகவோட ஆதரவோட ஆட்சி அமைக்கிறதா, இல்லைன்னா தாவேக்காவுக்கு ஆதரவு தெரிவிச்சு மந்திரி சபையில போறதா. இந்த 2 ஆப்ஷனை தவிர இதுக்கு மேல அடுத்த 5 வருஷம் சர்வே பண்ண முடியுமா அதிமுகவால? இல்ல, இந்த 2 வழியை தவிர வேற வழி இல்லை. ஆனால் திமுக கூட்டணிகளுக்கு பேசப்பட்டது என்பதெல்லாம் உண்மைன்னு தான் நான் பாக்குறேன். பேபி சொன்னார். பேபினா குழந்தை இல்ல, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர். அவர் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அதை வெளிப்படையாக சொன்னார். மறுநாள் அதை மறுத்து கூட செய்திருந்தார். பட் அவரே அதை வெளிப்படையாக சொன்னார். அப்ப அந்த கோணத்துல நம்ம அணுகணும்னா திமுகவோட சமரசம் செய்ய முடியும்னா தாவேக்காவோட சமரசம் செய்ய முடியாதுங்கிற கேள்வி சரியானது. ஆனா அதுக்குள்ளதான் இன்னொரு கோணம் இருக்கு. தாவேக்கா எந்த இடத்துலயுமே அதிமுக ஆதரவு கேட்கலையே. அவர்கள் சொன்னாங்களே, நாங்க கேட்கவே இல்லையே. நிர்மல்குமார் பேட்டி கொடுத்தாரு, அதிமுகவை கேட்கறீங்களா? இல்லையே. தேசிய ஜனநாயக கூட்டணியில யாரிடையும் பேசலன்னாங்க. அமமுகவை தூக்கிட்டு போயிட்டாங்க. அமமுகவினுடைய காமராஜை கொண்டு போயிட்டாங்க. நீங்க விஜய் எதிர்பார்த்தது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை இல்லைங்க. அவர்கள் நினைத்தது அதிமுக பிளவுபடட்டும், வந்தால் 32 பேரோட சி.வி. சண்முகம், வேலுமணி தரப்பு வரட்டும். 32 பேரோட வந்தா அது கட்சி தாவல் தடை சட்டம் வராது. ஏற்கனவே நீங்க தேர்தல் நேரத்துல செங்கோட்டையன் சட்டப்பகையில ஜெயலலிதா அவருடைய படத்தை வைத்திருந்தார். நீங்க 32 பேரா போனீங்கன்னா எடப்பாடி கிட்ட அதிமுகவின் உண்மை தொண்டர்களுக்கு மரியாதை இல்லை. நாங்க விஜயின் உருவத்தில் அம்மாவை பார்க்கிறோம் போயிடலாமே, விஜயின் உருவத்தில் எம்ஜிஆரை பார்க்கிறோம் போயிடலாமே. 32 பேரும் தகுதி நீக்கமும் வராது. 32 எம்எல்ஏக்கள் கிடைச்சிருவாங்க. ஆட்சியும் பெரும்பான்மை ஆயிரும். விசிகா கிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிக்க வேண்டியது இல்லை. இந்த ஜெயித்த 32 பேரும் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களால அனுபவசாலிகளும் வந்துருவாங்க. அதுல 6 அமைச்சர்கள் கொடுத்துருவாங்க. ரிஸ்கான துறைகளுக்குள்ள போயிரும். ஏன் இன்னும் மந்திரி சபை அமைக்காம இருக்காங்க தாவேகா? அது 32 ஆகணும் காத்திருக்காங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். அந்த கோணத்தை அப்படிதான் பாக்குறேன். அவங்க விரும்புறது எடப்பாடியோட அதிமுக இல்ல, எங்க பிளவுபட்ட அதிமுகல ஒரு அணியை சந்திக்கிறாரு சிஎம் போய். அது எப்படி முதல்ல சரியான அணுகுமுறையா இருக்கும்? அதிகார துஷ்பிரயோகம் அது. விஜய பல தருணங்களை நான் ஆதரிக்கிறேன். எடப்பாடிக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு சார்? அடுத்த லெவல் போகணும்னா என்ன ஆப்ஷன் இருக்கு அவருக்கு? இல்ல, அவருக்கான வாய்ப்புகள் என்பது கட்சியை மறுகட்டமைப்பு செய்வது. இப்ப இவர்கள் எல்லாம் பிளவுபட்டு நிக்கிறாங்கல்ல, இவர்களை இவரே தாங்க நேரில் போய் பார்க்கணும். அவர் ஜெயலலிதா இல்ல, அவர் எம்ஜிஆர் இல்ல. அது முதல்ல அவர் உணரணும். தேர்தல் நேரத்திலே அவர் என்ன நினைத்து கொண்டார்னா, கிட்டத்தட்ட 4.5 ஆண்டுகள் நம்ம ஒரு பொற்கால ஆட்சி தந்திருக்கோம், மக்கள்லாம் நமக்கு தான் ஓட்டு போட காத்திருக்காங்கன்னு நினைச்சிட்டாரு. அங்கிருந்தே அவர் தவறு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்பொழுதும் அவர் செய்யக்கூடிய தவறு என்பது பிளவுபட்டு இருக்கிறவங்களை எல்லாம் ஒண்ணு சேர்க்கணுங்க. இன்னைக்கு மாறி நிற்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இல்ல, வெளியில இருக்கக்கூடிய சசிகலா அவர்கள் தொடங்கி எழுதுற டிடிவி தினகரன் அவர்களோட எல்லாரையும் உள்ள கொண்டு வரணும். ஜெயலலிதா கால அதிமுக இருக்குங்க, கடைசி 6 மாசம் தான் அந்த அம்மா வேலை செய்வாங்க. ஆனா களத்துல மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த தன்மையை கொண்டு வரணும். விஜயால போய் உட்கார முடியுமா? ஒரு தொகுதியில 3 நாள் உட்கார முடியுமா? இனிமேல் ஸ்டாலினே போய் அப்படி உட்கார மாட்டாரு. மற்ற தலைகர்த்தர்களை தான் அனுப்புவார். 224 தொகுதியிலையும் தொகுதிக்கு 3 நாட்கள் முகாமிடணும். எதிர்கட்சி வரிசையில கூட இல்லையே, நீங்க ஃப்ரீயா தான் இருக்க போறீங்க. சட்டமன்ற குழு தலைவரை நியமிக்கக்கூடிய இடத்துக்கு போயிருச்சு கட்சி. ஒரு தொகுதியில போங்க 3 நாள் இருங்க, ஒரு மாவட்டத்துல 15 நாள் இருங்க. நான் நிறைய தப்புகள் சொல்றேன் அவர் மேல. கோயம்புத்தூர்ல பிரச்சாரத்தை தொடங்குறாரு. கோயம்புத்தூர்ல போய் ரேஸ் கோர்ஸ் சாலையில போய் வாக்கிங் போறாரு. பக்கத்துல இருக்க கட்சி ஆபீஸ், அதிமுக ஆபீஸ்குள்ள போனாரா? 180 தொகுதி பரப்புரை போனேன்னு சொன்னீங்க. எத்தனை தொகுதியில அதிமுக பார்ட்டி ஆபீஸ்குள்ள போய் உட்கார்ந்தாரு. இனிமேல் அதை செய்யணும். அந்த அரசியல் தான் நிற்குங்கிறேன். ஏன்னா விஜய் கவர்ச்சி பிம்பம், திமுக கொள்கை பிம்பம். இடையில நீங்க ஏற்படுத்த வேண்டியது தொண்டர்கள் மத்தியில ஒரு நம்பிக்கை. அது இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்டையும் மாற்றம் வரணும், பிளவுபட்டவர்களை அரவணைக்கணும், தொண்டர்களை அவர் தேடி போகணும். அது ரெண்டும் நடக்கணும். அப்படி நடந்தால் அதிமுக இப்ப 47 என்பது அடுத்த முறை 60 ஆகலாம், அதுக்கு அடுத்த முறை 70 ஆகலாம். போதும் தாமதமாக வரலாம், தனித்தன்மையோடு வரலாம்ல. நீங்க தாவேக்காவோட கூட்டணி சேர்ந்துதான் வரணும்னு இல்லையே. ஆனா இந்த டேமேஜ் அப்படின்றது எவ்வளவு நாட்களுக்குள்ள சரி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? அது யார் கையில இருக்கு குறிப்பா? இல்ல, அது எடப்பாடி அவர்களுடைய கையில தான் முழுமையாக இருக்கு நான் பாக்குறேன். ஏன்னா அவர் தான் கட்சியின் பொதுச் செயலாளர், அவர் தான் இறங்கி வரணும். ஆனா அதுக்கு 5 ஆண்டுகள் தேவைப்படும். அடுத்த பாராளுமன்ற தேர்தலும் தோல்வியா தான் இருக்கும். நீங்க பிஜேபியோட இப்ப கூட்டணியில் இருக்காங்களா இல்லையா என்பதே கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா சி.வி. சண்முகம் நாங்க யாரு கூடயும் கூட்டணி இல்லைங்கிறார் அந்த தரப்பு எம்எல்ஏக்கள்.
அந்த போஜராஜன் சட்டமன்றத்துல நடுநிலை வைக்கிறார். நீங்க தாவேக்காக நடுநிலை வைக்கணும். அதிமுக எதிர்க்குதுங்க உங்களோட கூட்டணியில் இருந்த கட்சி. பாமக நடுநிலை வைக்குது. அன்புமணியை போய் சிஎம் முந்தின நாள் சந்திக்கிறார். அப்ப அரசியலுக்கு புதிது புதிது புதிதுன்னு சொல்லப்பட்ட விஜய் அரசியலை இவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னெல்லாம் சாதுரியமாக செயல்பட்டு காய் நகர்த்தினா எப்படி ஆகும் நீங்க பாருங்க. தேர்தலுக்கு பின்பு திமுகவினுடைய தேர்தலுக்கு முன்பு முதல்ல வந்துடுறேன். திமுகவினுடைய கொள்கைகளை எடுத்துக்கொண்டார். நான் ஒரு மதசார்பற்ற சக்தி, பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற கொள்கைகளை எடுத்துக்கிட்டார். அதனுடைய முடிவு தேர்தலுக்கு பின்பு சட்டமன்ற உறுப்பினர் பிரதிநிதித்துவத்தை எடுத்துக்கிட்டார். யாருக்கிட்ட இருந்து? மு க ஸ்டாலின் அவர்கிட்ட இருந்து. தேர்தலுக்கு பின்பு மு க ஸ்டாலின் அவருடைய கூட்டணி கட்சிகளை எடுத்துக்கிட்டார். ஒரு பெரும்பகுதி கூட்டணி கட்சி எடுத்துக்கிட்டார், காங்கிரஸ் உட்பட. தேர்தலுக்கு பின்பு அதே மாதிரி அதிமுகவின் பிளவுகளுக்கு காரணமாயிட்டார். தேர்தலுக்கு பின்பு அதிமுகவோடு சேர்ந்து தேர்தலை சந்தித்த பாஜக கூட நடுநிலை வைக்க காரணமா இருக்காரு. பாஜக நடுநிலை வைக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி நடுநிலை வைக்குது, அமமுக சரண்டரே ஆயிட்டாரு அந்த சட்டமன்ற உறுப்பினர். அப்ப நம்ம புதியவர், இளையவர், அனுபவம் இல்லை அப்படின்னு பலரும் விமர்சனம் வைத்தாலும் அரசியல்ங்கிறது சூது. அந்த சூதாட்டத்தை ரொம்ப அருமையாக ஆடுகிறார். இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு சார். இப்போ அதிமுகவை ஊழல் சக்தி அப்படின்னு சொல்லி விஜய் அவர் சொல்லியிருந்தாரு. திமுக தீய சக்தி, நான் தூய சக்தி அப்படின்னு. ஆனா இப்போ அதிமுகவுல இருந்து முன்னாள் அமைச்சர்களா இருக்கிறவங்க எல்லாம் சந்திச்சு இப்ப அவங்க ஆதரவு தெரிவிச்சு ஒருவேளை நாளைக்கு அவங்க அமைச்சரவையிலே சேர்றாங்க அப்படின்னா ஏற்கனவே இவங்க மேல ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது இருந்திருக்கு. சோ அந்த அடிப்படையில தான் விஜய் அவர்களும் அந்த ஊழல் சக்தி அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. சோ இது என்ன மாதிரியான ஒரு பெயரை இந்த அரசுக்கு ஏற்படுத்தும்? என்ன மாதிரியான ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும்? அதாவது சார் ரொம்ப முக்கியமான கேள்வி இது. நேற்று வர விஜய் அலை வீசினது விஜய் அலை, அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. நிறைய பேர் மறுக்கலாம் விஜய் அலை இல்லைன்னு. ஆனா நேற்று வர விஜய்க்கு எதிர்வாக்குகள் இல்லை. ஆனா இனிமேல் அவர் தேர்தலை சந்திக்கிற பொழுதுதான் எதிர்வாக்குகள் அதிகமா வரப்போகுது. எதிர்வாக்குகள் எப்படி சொல்றீங்க? அதிமுக ஒரு அணியா உடைக்கிறான்னு உண்மையான தொண்டர்கள் இருப்பாங்க அந்த கட்சிக்கு. அவனும் கூட திமுகவை வீழ்த்தணும், ஒருவேளை அதிமுக ஜெயிக்காத விஜய்க்கு போடுவோம்னு போட்டிருப்பான். நம்ம கட்சியை உடைச்சிட்டாருங்க, நம்ம கட்சியை சேதமாக்கிடுச்சு தாவேக்கா, இனிமேல் போட வேண்டாம்னு ஒரு நிலைப்பாடு இருப்பாங்க. நேற்று வர பாஜகவினரும் ஓட்டு போட்டிருக்காங்க விஜய்க்கு. நான் சொல்றேன், அண்ணாமலைங்க அதே கலர்ல சட்டை மட்டும் போட்டு வர்றாரு. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டிலே பாஜக வலுவா இருக்கக்கூடிய மாவட்டம் கன்னியாகுமரி. அங்க எப்படி 5 தொகுதிகள்ல பாஜக 3வது இடம் போகுது. அவ பாஜகவினரும் மிசிலுக்கு போட்டிருக்காங்க. இப்ப நீங்க பக்கத்துல காங்கிரஸை சேர்த்துட்டீங்க, அப்ப வலதுசாரிகள் எப்படி இனிமேல் தாவேக்காக்கு ஓட்டு போடுவாங்க? அப்ப இதுவரை அவர் வாங்கினது எல்லாமே பாசிட்டிவ் ஓட்டு. இனி வாங்க போறது அவருக்கு நெகட்டிவ் ஓட்டு நிறைய விழப்போகுது. அவருக்கு எதிரான மக்கள் சிதறப்போகுது. ஒன்று. இன்னொன்று, நீங்க சொன்ன மாதிரி இந்த தூய சக்தி, அவர் ஒரு அப்பழுக்கற்றவர், கொள்கை தலைவராக காமராஜரை வைத்திருக்கிறார், பெரியாரை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஓட் பேங்க் உருவாயிருக்கும். அது எல்லாம் கேள்விக்குரியார். இடதுசாரிகளே நம்பிக்கை இழந்துருவாங்க. நீங்க அதிமுக உள்ள வந்துச்சுன்னா விசிகா, கம்யூனிஸ்ட் எல்லாம் பின்னாடி போயிருவாங்க, ஆதரவு இல்லைன்றுவாங்க. ஆனா என்ன, விஜய்க்கு தான் லக்கு. அதுலயும் இவர்கள் ஆதரவு இல்லை என்று சொல்கிற பொழுது அந்த ஆதரவு எண்ணிக்கை பெருகி இருக்கும். அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் முரண் தான். அது முரணாகவே இருந்தாலும் அரசியல் என்பது எல்லாம் கலந்ததுதான். ஓட்டு வரை மக்கள், மேடை வரை கொள்கை, பேச்சு வரை நேர்மை, கடைசி வரை பதவின்னு ஒரு அரசியல் சித்தாந்தம் இருக்கு. அந்த சித்தாந்தத்துக்கு தாவேக்காவும் விதிவிலக்கல. நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் தந்தமைக்கு நன்றி. ரொம்ப நன்றி. Vellamal Engineering College. Build the foundations of tomorrow. Admissions open. Apply now. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.